بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதிலே நாம் இரண்டு பாராக்கள், இரண்டு ஜுசுக்களை கடந்து மூன்றாம் ஜுசுவிலே அடிவைத்து இப்பொழுது நாம் அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தின் தொடர் என்று எடுத்துக்கொண்டால் 253 253 254 இந்த இரண்டு ஆயத்துகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கால் அல்லாஹு தஆலா தில்க ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பால் என்று ஆரம்பம் செய்து வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன் என்று முடியும் ஆயத் வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை, அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சரி, பாடத்தினுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இது பாடம் 374 374 என்ற அடிப்படையில் அமைகிறது. 374ஆம் பாடத்தை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் தக்சீமும் தக்ராரும் இந்த இரண்டு தான் இதற்குரிய தலைப்பாக இருக்கு. தக்சீமை பற்றியும் பார்க்க போகிறோம், தக்ராரை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு விஷயங்களை இங்கே பார்க்கிறோம். தக்சீம்னா பங்கு வைத்தல், பிரித்தல் என்பதற்கு சொல்லப்படும். தக்ரார் என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை கொண்டு வருதல் என்பதற்கு சொல்லப்படும். அந்த இரண்டு விஷயங்கள், இலக்கணங்கள் சம்பந்தமான விஷயத்தை தான் இங்கு பார்க்க போகிறோம். சரி, பாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹு என்ற வசனத்தை நாம் பார்த்தோம். அந்த ஆயத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, அதாவது தக்சீம். அத்தக்சீம் என்ற சட்டம் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அத்தக்சீம் என்றால் பங்கு வைத்தல், பிரித்தல் என்பதாக சொல்லப்படும். அத்தக்சீம் இது எத்தனை வகைப்படும் என்றால், அத்தக்சீமை தக்சீம் என்று பார்த்தோம் என்றால் தக்சீமுடைய சட்டத்தை இங்கு பார்க்க போகிறோம். தக்சீம் என்பது பில் அதத், எண்ணிக்கையின் மூலம் வரும். அதே போல தக்சீம் பில் மௌது, தலைப்பை கொண்டு பிரிவு ஏற்படும். தக்சீம் பில் ஜமன், காலத்தினால் பிரிவு ஏற்படும். இந்த மூன்று விஷயத்தை சேர்க்கிறது. முதலாவது ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்க போகிறோம். தக்சீமுல் அதத் என்றால் என்ன? தக்சீமுல் அதத் என்பது ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. தக்சீமுல் அதத் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கையில அதிகமானதை வச்சு பிரிக்கிறது. உதாரணமா இஸ்னான், 2, அர்பாத்துன், சலாசத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன். சரி, தக்சீம் பில் மௌது, தலைப்புகளை கொண்டு பிரிக்கிறதுனா என்ன? உதாரணமா அதாவது மௌது ஆத்தி தஹதீர், எச்சரிக்கை சம்பந்தமான வால், அதே மாதிரி உபதேசங்கள் சம்பந்தமா, தன்மைகள் சம்பந்தமா, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா பிரிக்கிறது. அதே மாதிரி தக்சீம் ஜமன், காலத்தை கொண்ட என்ன? மாலி, ஹாதிர், முஸ்தக்பில், நிகழ்காலம், வருங்காலம், இப்படி பிரிக்கிறது. இது போன்ற கொண்டு வந்து தக்சீம் பண்றது, பிரிச்சரிக்கிறது. சரி, தக்சீமுடைய கலை என்ன? தக்சீம் என்றால் எப்படி அறியப்படும் அப்படின்னா, முத்தக்கல்லிம் இருக்கிறார ஒரு விஷயத்த பல பங்குகளாக வைப்பார். பேசக்கூடியவர் பல பங்குகளாக வைப்பார். எந்த அளவுக்குன்னா, அதுல ஒன்றோடு ஒன்று என்னது, ஒன்றுக்கு ஒன்று என்னது, மிந்தி விடாது, மிகைத்து விடாது. அப்படி உதாரணமா அது ஒரு விஷயத்தை அதன் மீது அப்படி சுருக்கிற மாதிரி செய்வார். இது கவுளி ரீதியாக இருக்கும், அதுல எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்காது. சரி, அதே மாதிரி உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, அப்ப இதுக்கு தஃப்சீல்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. தக்சீமுக்கு தஃப்சீல்னு சொல்லுவாங்க. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா.
இந்த இடத்துல பாருங்க யஃபிரு என்பது தஃசீலாக இருக்கு, ஹிசாப் என்பதற்கு தஃசீலாக இருக்கு. அப்போ முன்னாடி அந்த யுஹாசிபுக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்வான், உங்களை கேள்வி கேட்பாங்கிறதுக்கு தஃசீல் என்னது, யஃபிரு மன்னிப்பான்ங்கிற வார்த்தையாக இருக்குது. அப்போ அதே மாதிரி ஏன்னா தஃசீலுங்கிறது முஃபஸ்ஸலை விட ரொம்ப விளக்கமாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்போ யஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மை யஷா என்ற வார்த்தை அந்த இடத்துல என்னது தஃசீலாக இருக்குது, அந்த ஹிசாப் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதே மாதிரி உஸ்லுப் பலாகில தக்சீமுடைய பல வகைகள் இருக்குது, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரும். அதே மாதிரி தக்சீமில் வர ஹுவல்லதி யுரீக்குமுல் பரக ஹௌஃபன் வ தம்ஆ என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல பரக்குங்கிறது ஹவுஃபை ஏற்படுத்தும், அதே இடத்துல மழையின் மூலம் ஒரு ஆசை தமா ஏற்படும். இந்த ரெண்டையும் எங்க பிரித்து சொல்லப்படுது. அதே மாதிரி பல ஆயத்துக்கள்ல இதே மாதிரி வருது. வசுபஹானல்லாஹி ஹீன தும்சூன் வ ஹீன துஸ்பிஹூன் வ லஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ அஷ்ய வ ஹீன துதீரூன். இங்கே அல்லாஹ் எந்த அளவுக்கு எனக்கு பிரித்து பிரித்து தக்சீமை பார்க்குறோம். ஒன்றாவது முதல்ல நீங்கள் மாலை நேரம் அடையும் போது, காலை அடையும் போது, அதே மாதிரி அவனுக்கு இரவு, அது மாதிரி லுஹ மதியான நேரம், இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நேரங்களை பிரித்து காட்டுறான். ஒவ்வொரு நேரத்தையும் தனித்தனியாக பிரித்து அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்குறோம். ஒரு நாளுடைய 2 பகுதியும் சொல்லிட்டான், ஆரம்ப பகுதியும் சொன்னான், இறுதி பகுதியும் சொன்னான். அப்போ இரண்டையும் இணைத்து அல்லாஹ் சொல்வதை பார்க்குறோம். அப்போ இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுல்ல வருது, கவிதைகளில் வருது. சலாசும் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான் ஐயக்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா வா யுஹிப்பல் மர்உ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றும், அதாவது ஒன்றை பிரித்து பிரித்து சொல்றது, தேவைக்கேற்பதை அது காலத்தால் சில நேரம் ஏற்படும், சில நேரம் எண்ணிக்கையினால் பிரிக்கப்படும், சில நேரம் தலைப்புகள் அடிப்படையில் பிரிக்கப்படும். இவ்வாறு இந்த தக்சீமுடைய வகையில் இங்கேயும் ஃபமின்ஹும் மன், அதாவது ஒமின்ஹும் மன் கல்லம் அல்லாஹு வ ரசூல். அப்போ மன் கல்லம் அல்லாஹ் இங்கேயும் பிரிக்கிறாங்க. ஒரு தில்க ரசூல் ஃபல்லல்னா பாதஹும் அலா பாதன்னு சொல்லிட்டு மின்ஹும் அவர்களிலிருந்து யார், அல்லாவை பேசியவர், அல்லாவிடன் அல்லாஹ் பேசியவர், மன் கல்லம் அல்லாஹ், நான் அல்லாஹ் யாரிடம் பேசினாலும் அவர் என்பதாக இப்படி வகை வகையாக பிரிக்கிறது சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து திபாக்குடைய சட்டம் 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் உள்ளது விளக்கமாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக இத்னாப். இத்னாப் என்பது வதாலிக ஃபி கௌலிஹி வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு, வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு ஹைசு கர்ரர ஜும்லத்தன். அதாவது ஜும்லாவை அல்லாஹ் திரும்ப சொல்லியிருக்கான். இந்த வார்த்தையை வலவ் ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்திருக்கான். இந்த இடத்துல இத்னாபுடைய சட்டம் நம்ம ஏற்கனவே இத்னாப் என்றால், இத்னாப் என்பது பதியுடைய வகையில சார்ந்தது. இது இத்னாப், ஈஜாஸ், இத்னாப் ஒன்று, ஈஜாஸ் ஒன்று, முசாவாத் ஒன்று, 3 வகையா பிரியும். இல்லை முசாவாத் என்பது சமமானது, 2க்கும் சமம், வார்த்தைகளும் சமமாக இருக்கும், அதே போல் அதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்களும் சமமாக இருக்கும். 2வது ஈஜாஸ். ஈஜாஸ் என்றால் என்ன, வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக இருக்கும். வார்த்தையை பார்த்தா சுருக்கம் இருக்கும், ஆனால் விளக்கம் அதிகமாக இருக்கும். உதாரணம் நம்ம பல இடங்கள் அதுக்குரிய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அடுத்து இத்னாப். இத்னாப் என்றால் என்ன, இத்னாப் என்பது கருத்து சுருக்கமாக தான் இருக்கும், ஆனால் வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். உதாரணமா தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒர் ரூஹு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒர் ரூஹ். தனஸ்ஸல் மலாயிகா என்று சொல்லிட்டாலே அதில் ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடங்கிடுவாங்க. ஆனால் அங்கே ஒரு ரூஹன் தனியாக சொல்லப்படுது. அது சில நோக்கங்களுக்காக சொல்லப்படும், வீணான முறையில் அல்லது எந்தவித தேவையும் இல்லாமல் எண்ணிக்கையை கூட்டுவது அல்லது எழுத்துக்களை அதிகரிப்பது நோக்கம் கிடையாது. அங்கே கொண்டு வந்ததுடைய அசல் நோக்கம் என்ன, ரூஹ் என்பது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தனிப்பெரும் சிறப்பை சொல்வதற்காக வேண்டி. அதே மாதிரி ரப்பி ஃபிரிலி வலி வாலிதைய வலில் முஃமினீன என்பதாக ஆரம்பிக்குது. அப்போ முஃமின்கள் முஃமினாத் என்பதில் பெற்றோர்களும் அடங்கிடுவாங்க, ஆனால் அங்கே பெற்றோர்களை முன்னாடி ஒருக்கு சொல்லப்பட்டு கொள்வது. ஏன்னு சொன்னால் அந்த இத்னாபுடைய நோக்கம் என்ன, அங்கே அவர்களுடைய முக்கியத்துவத்தை அங்கே எடுத்து சொல்வதற்காக வேண்டி. அப்போ இதே மாதிரி தான் அல்லாஹ் வலவுஷா அல்லாஹ் என்ற வாசகத்தை அல்லாஹ் 2 முறை கொண்டு வரதை பார்க்குறோம். வலவுஷா அல்லாங்கிற வார்த்தையை அல்லாஹத்தில் 2 முறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். வலவுஷா அல்லாஹு மக்தத்தலு, அதுமாதிரி நாங்கள் வலவுஷா அல்லாஹு மக்தத்தல் அல்லதீன என்பதாக 2 இடத்துல சொல்லுவோம். வலவுஷா அல்லாஹ் என்று இத்னாபாக கொண்டு வருவதன் நோக்கம் இந்த இடத்துல அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தை பற்றி இங்கு பேசுவதுதான் நோக்கம். சரி, அதே மாதிரி ஹைசு கர்ரர ஜும்லத்தன், இந்த ஜும்லாவை 2 தடவை சொல்கிறான். அப்போ தக்ரார் ஏற்படுது. இதில் தக்ரார் என்பது அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய ஒரு குறைக்கு உள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும்,
அதுல ஒரு குறை இருப்பது, மனிதனுடைய கலாம்ல குறை இருக்குங்கிற விஷயத்தை எடுத்தாலும் அது குரானை பொறுத்த வரைக்கும் குறை கிடையாது. மனிதனுடைய சொல்ல தக்கரார் என்பது குறை இருக்கும், அதுல குறை இருக்குது. அதில் வந்து பயன் கொடுத்தாலும் சரி, அதை கொண்டு நோக்கங்கள் பூர்த்தியானாலும் அது ஒரு குறையான விஷயமாகத்தான் மனிதனுடைய சொல்லில் கருதப்படும். ஆனால் குரானுடைய விஷயத்தில் அது குறையாக கிடையாது. குரான்ல தக்கரார் என்பது சில நேரத்தில் வார்த்தைகளை கொண்டு ஏற்படும். வார்த்தைகள் மூலம் தக்கரார், மீண்டும் மீண்டும் வார்த்தைகளை சொல்றது, அல்லது ஜும்லாக்கள் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்வது. அதே போல சில இடத்துல கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்வது, வார்த்தைகளை, ஜும்லாக்களை, வாக்கியங்களை, வார்த்தைகளை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதில் ஒரு உறுதிப்பாட்டை, தௌக்கீதை நாடுவது. இந்த விஷயத்துல ஒரு தௌக்கீதை கொண்டு வந்து இந்த பலாகத்துடைய அடிப்படையில் அந்த தௌக்கீதுங்கிறது எப்படி மாறிடும், ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி, அல்லது ஒரு விஷயத்தை அவருடைய முகத்தை, அந்த தோற்றத்தை அவருக்கு ஏற்படுத்துவதற்காக, அல்லது ஒரு பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டி. இதுல பெரிய ஒரு அசராத் இருக்கு. இந்த விஷயத்தை சொல்றதன் மூலம் மனிதனுடைய அந்த சிந்தனையில, மனிதனுடைய அந்த பயத்துல எல்லாம் எதை நாடி அது சொல்லப்படுதோ, அது தக்கரார் கொண்டு வரப்படுதோ, அதில் ஒரு பெரிய ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும். உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா. பல் ஹாக்காங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் தக்கரார் செய்யப்பட்டிருக்கு. அப்போ சொல்வதன் மூலம் என்ன, கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயம், ஒரு 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 ஹவுஃப், ஒரு பயம் ஏற்படும். அதுக்காக தான் சொல்லப்படுது. கத்தப சமூது ஆதும் பில் காரியா அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா. அதே மாதிரி சவுஸ்லீஹி சக்கர் வமா அத்ராக மா சக்கர். அப்போ சக்கருங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்றான். அப்போ அதில் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி. அதே மாதிரி உலாயிக அல்லதீன கஃபரு பி ரப்பிஹிம் வ உலாயிக லக்லாலு ஃபி அனாகிஹிம் வ உலாயிக அஸ்ஹாபுன் நார். உலாயிக்கங்கிற வார்த்தையை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அந்த சில இடத்துல வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொன்னதை பார்க்கிறோம், சில இடத்துல ஜும்லா வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னோம், தக்ரார் வந்து கதையின் அடிப்படையில், மானாவின் அடிப்படையில் இருக்கும். இதிலும் சில நோக்கத்துக்காகத்தான். வலக்கது சர்ரஃப்னா ஃபீஹி மினல் வஈதி லஅல்லஹும் யத்தகூன் வ யுஹ்திஸ் லஹும் திக்ரா. இப்படி இந்த நோக்கத்தில் இரண்டாம் முறையா, அதாவது இது வந்து இரண்டாவதுங்கிறது சில கதைகளை மீண்டும் சொல்றது, கதைகளை, விஷயத்தை, கருத்தை மீண்டும், அந்த சம்பவத்தை மீண்டும் சொல்றதுக்காக வேண்டி அந்த தக்கரார் செய்யறது. இன்னொரு வகை தக்கரார் என்னன்னு சொன்னா, கருத்துக்களை தக்கரார் செய்யுது. கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கொண்டு ஒரு தடவை சொல்லி அந்த கருத்துக்களை பதிய வைக்கிறதுக்காக வேண்டி இரண்டாவது ஒரு முறை அந்த கருத்தை சொல்வதற்கு சொல்லப்படும். அதே போலதான் இங்க வலவுஷா அல்லாஹு என்று அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து என்னது, வலவுஷா அல்லாஹு மக்தத்தல் அல்லதீன என்பதாகவும், வலவுஷா அல்லாஹு மக்தத்தலு என்பதாகவும் அல்லாஹு தாலா கொண்டு வந்து ஒரு ஒரு விஷயத்தை, அவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம் இருந்தால் என்ற விஷயத்தை என்ன செய்யறான், நமக்கு உணர்த்துகிறான். அதே போல நாலாவது காஃபிரூன ஹுமுல் லாலிமூன் கஸ்ரு சிஃபத்தின் அலல் மௌசூஃபி. இந்த இடத்துல லாலிமூனுங்கிறது சிஃபத்து, காஃபிரூனுங்கிறது மௌசூஃப். இப்போ மௌசூஃபை சிஃபத்தின் மீது, சிஃபத்தை மௌசூஃபின் மீது அப்படியே என்ன செஞ்சிருது, மௌசூஃபின் மீது சிஃபத்தை அப்படியே குறிப்பாக்கிறது. லாலிம்னா யாரு, காஃபிர்கள் தான், அநியாயக்காரர்கள் யாரு, காஃபிர்கள் தான் என்று அந்த சிஃபத்தை என்ன செஞ்சிட்டோம், மௌசூஃபின் மீது அப்படியே சொல்லிட்டோம். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் வல் முஃமினூன். இந்த மாதிரி ஒரு மௌசூஃப்ல என்ன செய்யறது, சிஃபத்தை கொண்டு அப்படியே சுருக்கிறது, சிஃபத்தை அப்படியே அதுக்குன்னே உருத்தாக்கிறது. அதை கொண்டு அந்த சிஃபத்தினுடைய அந்த மௌசூஃபுக்கு, மௌசூஃபினுடைய நிலை என்ன என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டு விட்டது. அது வந்து என்னது, அந்த மௌசூஃப் இதுதான், அந்த காஃபிர்கள் இவர்கள் அநியாயக்காரர்கள் தான்ங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஒக்கது ஒக்கிதத் பில் ஜும்லத்தில் இஸ்மியத்தி ஒபில் அமீரில் ஃபஸ்லி. அப்போ இன்னும் எனது ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வருவதன் மூலம் இன்னும் தாக்கீ செய்யப்பட்டு விட்டது. ஒல் காஃபிரூன் ஹுமுல் லாலிமூன் என்று ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வருவதன் மூலம் இன்னும் தாக்கீத் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஒபில் அமீரில் ஃபஸ்லி, இன்னும் எனது ஹுமுல் லாலிமூன் என்ற லமீர் ஃபஸ்ல், அதாவது ரெண்டுக்கும் பிரிக்கக்கூடிய ஒரு லமீரை கொண்டு வந்து இன்னும் அழுத்தம் திருத்தம் அதில் ஏற்பட்டுச்சு. அவர்கள் தான் காஃபிர்கள், அதாவது காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள், அநியாயக்காரர்களே காஃபிர்கள் தான் என்ற முடிவை சொல்லாச்சு. போல் காஃபிரூன், காஃபிர்களுக்கான ஹுமுல் லாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று ஜும்லா இஸ்மியாவையும் இன்னும் லமீரில் ஃபஸ்ல் பிரிக்கக்கூடிய லமீரையும் கொண்டு வந்து இன்னும் தீர்க்கமாக உறுதி செய்யப்பட்டு விட்டது. காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள், அநியாயக்காரர் என்றாலே காஃபிர்கள் என்று முடிவு செய்யப்பட்டு. அடுத்து அதை தொடர்ந்து ஃபாயிதா, பயன்கள், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன?
இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு கிடைச்ச பயன் என்ன என்பது ருபியா அன் அத்தா இப்னு தீனார், அத்தா இப்னு தீனார் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. அன்னஹு கால், அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, புகழனைத்தும் அந்த அல்லாஹ்விற்கு. அவன் எப்படிப்பட்டவன்? கால சொன்னானே, வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன், காஃபிர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொன்னான். காஃபிர்கள் காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்பதாக சொன்னான். அப்ப இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கால, இந்த விஷயத்தை சொன்ன அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன், காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னா. வலம் யக்குல், அவன் சொல்லவில்லை, வல் லாலிமூன ஹுமுல் காஃபிரூன், அநியாயக்காரர்கள் காஃபிர்கள் என்பதாக சொல்லல. அநியாயக்காரர்கள் யாரு? காஃபிர்கள் என்பதாக சொல்லாம காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று சொன்னதை கொண்டு, முராதுஹு, இதனுடைய நோக்கம் என்ன? முராதை கொண்டு, அன்னஹு, அதாவது லவ் நஸல ஹாகதா, இவ்வாறு இறங்கி இருந்தால், லக்கான கது ஹக்கம அலா குல்லி லாலிமின் பில் குஃப்ரி, அன்னஹு லவ் நுசில ஹாகதா, இவ்வாறு இறக்கப்பட்டால், அதான் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லப்பட்டா என்ன, வல்லாலிமூன ஹுமுல் காஃபிரூன் சொல்லி அந்த இடத்துல இறங்கி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல இறக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஆயத்து அப்படின்னு சொல்லி சொன்னா, லக்கான என்ன இருக்கும் முடிவு? கது ஹுக்கிம அலா குல்லி லாலிமின், ஒவ்வொரு அநியாயக்காரன் மீதும் ஃபத்வா கொடுக்கப்படும், தீர்ப்பு சொல்லப்படும், பில் குஃப்ரி, அவன் காஃபிர் என்பதாக தீர்ப்பு சொல்லப்படும். அப்ப எல்லா அநியாயக்காரனும் காஃபிர் என்பதாக சொல்லியே ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஏன்? அல்லாஹ் அநியாயக்காரர்கள் எல்லாம் காஃபிர் என்பதாக சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ் சொன்னது என்ன? காஃபிர்கள் அநியாயக்காரர் என்று சொன்னதன் மூலம் அதான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புகழ்றாங்க. இதை கொண்டு அநியாயம் செய்யக்கூடிய ஒருத்தனை பார்த்து நம்ம காஃபிர்னு சொல்ல வேண்டிய நிலை ஏற்படாது. ஆனால் இப்படி சொல்லியிருந்தால் அந்த நிலை தான் ஏற்படும். அநியாயக்காரர்கள் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு அநியாயக்காரரையும் காஃபிர் என்பதாக சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தானே, அவனுக்கே புகழளித்தும் என்பதாக அத்தா இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். ஃபலம் யுஹல்லிஸ் மின்ஹு இல்லா மன் அஸமஹுல்லாஹ், அப்ப அதிலிருந்து என்னது? அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவரை தவிர யாரும் தப்பிக்க மாட்டார். ஃபலம் யுஹ்லிஸ் என்பதாக சொல்லலாம், அதாவது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஃபலம் யஹ்லிஸ், அதாவது அதிலிருந்து தப்பிக்க முடியாது. மின்ஹு, எதிலிருந்து? அந்த அல்லாஹுத்துல இப்படி சொல்லிட்டான், காஃபிர்கள் அநியாயக்காரன் காஃபிர் தான் சொல்லி சொல்லிட்டான். அதிலிருந்து இல்லாமன் அசமஹுல்லா, அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவரை தவிர அதிலிருந்து, அந்த காஃபிர் என்ற அந்த பட்டத்திலிருந்து எவரும் தப்பிக்க முடியாமல், அதிலிருந்து மீள முடியாமல் போயிருக்கும். எனவே அல்லாஹு தஆலா இவ்வாறு சொன்னது மிக நலவானதாக ஆகிவிட்டது, பயனுள்ளதாக போய்விட்டது என்பதாக அத்தா இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தம்பி, எச்சரிக்கை, யஹ்தமிலு ஐ யுராத பில் குஃப்ரி, குஃப்ரை கொண்டு நாடப்படுவது சாத்தியமாகும். யஹ்தமிலு யுராத பில் குஃப்ரி, குஃப்ரை கொண்டு நாடப்படுவது சாத்தியமாகும். அல் மானல் ஹக்கீகி, ஹக்கீக்கியான மானா என்பது அங்கு நாடப்படும். அவில் மஜாசி, அல்லது மஜாசியான அல்லது ஹக்கீக்கியான மானா கருத்து தான் அந்த குஃப்ரை கொண்டு அங்கு நாடப்படுவது சாத்தியமாகும். المعنى الحقيقي المعنى الحقيقي والمجازي, அப்ப இந்த குஃப்ரை கொண்டு ரெண்டு விதமான அர்த்தமும் நாடப்படுகிறது என்று சொல்றது. பொதுவாக குர்ஆன்ல அது ஒரு நடைமுறை இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும், குஃப்ரை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல அல்லாஹு தஆலா அதை மஜாசியாக சொல்லியிருக்கான். பொதுவாக ஏகப்பட்ட இடங்கள்ல ஹக்கீக்கியாக தான் அதிகமாக சொல்லியிருக்கிறான். நிறைய இடங்கள்ல அல்லாஹு தஆலா ஹக்கீக்கியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் சில இடங்கள்ல அல்லாஹு தஆலா மஜாசியாகவும் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கான். குஃபார் என்று வர்றது, காஃபிரீன் என்பதாக வருது. இதெல்லாம் எனது பொதுவாக ஹக்கீக்கி மானால அல்லாஹு தஆலா கொண்டு வந்த. உதாரணமா முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன ஆமனு மஅஹு அஷித்தாவு அலல் குஃபாரி, இந்த குஃபார் என்பது அசலி காஃபிர்களை தான் சொல்றாங்க, நிராகரிக்கக்கூடிய அந்த காஃபிர்களை பற்றி தான் பேசப்படுது. ஃபஆமன தாயிஃபத்து மின் பனி இஸ்ராஈல வ கஃபரத் தாயிஃபா, அங்கும் உண்மையான காஃபிர், நிராகரிக்கக்கூடிய அந்த காஃபிர்களை பற்றி தான் அங்கும் பேசப்படுது. இப்போ அதே மாதிரி ஹுவல்லதி யுரீதுன லித்ஃபு நூரல்லாஹி பி அஃப்வாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அந்த இடத்துல என்ன செய்யுது? காஃபிரூன்ங்கிறது ஹக்கீக்கி மானா காஃபிர்களை பற்றி தான் பேசப்படுது. இப்படி குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல காஃபிர் என்பது ஹக்கீக்கி மானால வர்றதை நம்ம பார்க்குறோம்.
ஆனால் மஜாசி மானாலையும் அல்லாஹ் தஆலா சில இடத்துல குர்ஆன்ல சொல்றான். நம்ம அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் மேலே படிப்போம். பாருங்கள், சூரத்துல் ஹதீதுல 20வது ஆயத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யஅலமூ அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபும் வ லஹுவும் வ ஸீனத்தும் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور என்பதாக சொல்றான். இந்த அர்த்தம் என்ன? மனிதர்களை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஒரு வேடிக்கை, இன்னும் அலங்காரம், இன்னும் உங்களுக்கு மத்தியிலே பெருமை அடிப்பது, இன்னும் ஒருவருக்கொரு வீண் பெருமை கொள்வது, சந்ததி விஷயத்திலையும் அதேபோல் பொருட்கள் செல்வத்து விஷயத்திலையும் குழந்தைகள் விஷயத்திலையும் தன்னை குழந்தைகளை கொண்டும் செல்வத்தை கொண்டும் பெருமை அடிப்பது, வீண் பெருமை அடிப்பது. இந்த உலக வாழ்க்கையே ஒரு விளையாட்டானது என்று சொல்லிட்டு வேடிக்கையானது என்பதாக சொல்றான். அதே போல் அலங்காரமானது என்பதாக சொல்றான். உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிப்பது, வீண் பெருமை அடிப்பது, பொருளை கொண்டும் செல்வத்தை கொண்டும் எல்லாம் சொல்லிட்டு கமஸலி கைஸின் அஜபல் குஃபார், இதன் உதாரணம் எப்படின்னா ஒரு மலையை போன்று. கமஸலி கைஸ்னா ஒரு மலையை போன்று, ஆஜபல் குஃபார் அது குஃபார்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விடுகிறது. நபாத்து அதனுடைய பயிர்கள் நன்கு வளர்ந்து குஃபார்களை ஆச்சரியத்தை ஆழ்த்தி விடுகிறது. இந்த இடத்துல குஃபார் அப்படிங்கிற வார்த்தை யாரு? அசலான காஃபிர்களானா இல்லை, இந்த இடத்துல மஜாசியாக புழங்கப்பட்டிருக்கு. அதாவது விவசாயிகள், காஃபிர் குஃபார் விவசாயிகள் என்ற வார்த்தைக்கு தான் இங்க புழங்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா காஃபிர் அப்படின்னா மறைக்கக்கூடியவன் அர்த்தம், உண்மையை மறைக்கிறவன். விவசாயி என்ன சொல்றாரு? விவசாயி விதையை பூமியில் மறைக்கிறார், அதனால அவருக்கு மறைப்பதனால அவருக்கு காஃபிர் என்று சொல்லப்படுது. மறைக்கக்கூடியவர், அவர் மறைக்கிறதுனால அவரும் காஃபிர். அப்போ அந்த விதையை மறைச்சி பூமியில விளைச்சல் பண்றதுக்காக விதையை மறைக்கிறார். அப்போ அவர் மறைக்கிறதுனால அவரை நம்ம காஃபிர் என்று சொல்றோம். மறைக்கக்கூடிய விதையை மறைக்கக்கூடிய செயலை செய்யறதுனால அவருக்கு காஃபிர் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த தான் குஃபார். அப்போ குஃபார்னா என்னது? ஆஜபல் குஃபார், இந்த விவசாயிகளை அந்த விளைச்சல் நன்கு விளைந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. சும்ம யஹீஜு பின்பு அப்படி என்ன செய்தது? கருகலாகிவிடுகின்றன. ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் பின்பு அப்படி மஞ்சளித்து கருகலாகிவிடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா பின்பு அது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சருகுகளாக போயிடுது. மஞ்சளித்து சருகுகளாக மாறி பதர்கள் போன்று போயிடுது. வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமையில் அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது. மஃபிரத்து மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வின் பொறுத்தவர்களுக்கு வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத் என்பதாக சொல்லிட்டு வேதனையும் உண்டு பலருக்கு. மற்ற பலருக்கு எனது அல்லாஹ்வின் பொறுத்து அவனுடைய பொருத்தம் இன்னும் மன்னிப்பும் உண்டு. இந்த உலகம் இருக்கிறதே ஒரு அற்ப சொற்ப இன்பமே தவிர, மனிதனை மயக்கும் அற்ப சொற்ப இன்பமே தவிர வேறொன்றுமில்லை என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விளக்குகிறான். அப்போ அந்த குஃபருங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் மஜாசியாக ஹக்கீக்கியாக வந்தாலும் ஒரு சில இடங்களில் மஜாசியாக வருது. அந்த மஜாசியாக வந்த உதாரணத்தை தான் ஹதீதில் வரக்கூடிய 20வது ஆயத்தில், சூரத்துல் ஹதீதில் வரும் 20வது ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நாம் விளக்கி காண்பித்தோம். அதை நம்ம விளக்கி சொன்னோம். சரி, அடுத்து ஃபயகூனுல் முராது. அப்போ அந்த முராது எப்படி? பில் காஃபிரி, காஃபிரை கொண்டு நாடப்படுவர் யாரு? காஃபிரை கொண்டு யார் நோக்கம் என்றால் தாரிக்கு ஜக்காத், ஜக்காத்தை விடக்கூடியவன் காஃபிராகி விடுவான். கமா தஹப இலைஹி ஸமக்ஷரியு, அது ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று ஹைசு கால் அவங்க சொன்னாங்க, அராத ஒத்தாரிக்கூன், அதாவது நாடினாலும் ஒத்தாரிக்கூன் ஜக்காத்தி ஹுமுல் லாலிமூன். அப்போ அல்லாஹ் நாடுறான், யாரெல்லாம் ஜக்காத்தை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். ஹுமுல் லாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். ஒ ஈசாருஹு அலைஹி லி தக்லீலி ஒ தஹதீதி, அப்போ அவர்கள் மீது தக்லீல் கடுமையையும் தஹதீத் எச்சரிக்கையும் கொண்டு வருவது என்பது, அவர்கள் மீது சுமத்தாட்டுவது. தக்லீல்னா
அதாவது கடுமைத்தன்மையும் தஹதீத் எச்சரிக்கையும் கொண்டு வருவது என்பது கமாஃபி ஆயத்தில் ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய அந்த ஆயத்தில் வருவதை போன்று ஒமன் கஃபர மக்கான், அதாவது யார் குஃபுர் செய்கிறானோ நிராகரிக்கிறானோ, மக்கானுன் மக்கானாக இருக்கிறது, ஒமல்லம் யஹுஜ்ஜ, ஒமன் கஃபரங்கிறது மக்கான, ஒமல்லம் யஹுஜ்ஜ யார் ஹஜ்ஜி செய்யவில்லையோ என்ற இடத்திற்கு அந்த வார்த்தைக்கு பதிலாக அந்த இடத்துல ஒமன் கஃபர யார் குஃபுர் செய்கிறானோ என்பதாக கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒமல்லம் யஹுஜ்ஜ எவன் ஹஜ்ஜி செய்யவில்லையோ என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு பதிலாக என்ன கொண்டு வந்திருக்கோம்? வமன் கஃபர யார் நிராகரிக்கிறானோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வலி அன்னஹு எனவே ஜஅல தாரிக தர்கு ஜகாத்தி ஜுஇல தர்கு ஜகாத்தி ஜகாத்தை விடுதல் என்பது ஆக்கப்பட்டு விட்டது மின் சிஃபாத்தில் குஃபாரி குஃபார்களுடைய தன்மைகளிலிருந்து உள்ளதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஃபி கௌலிஹி அல்லாஹ்வுடைய சொல்ல வவைலுல் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்கள் மீது சாபம் உண்டாக, வயல் நரகம்தான் இருக்கிறது, கேடுதான். அல்லது எப்படிப்பட்டவங்க லா யுத்தூன ஜக்கா ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய முஷ்ரிகீன்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அவளி அன்னஹு இந்த இடத்துல ஜக்காத்தை விடுறவனுக்கு குஃபார்களுடைய சிஃபத்திலிருந்து இருக்குங்கிறத முடிவு பண்ணியாச்சு. அதனாலதான் என்ன சொல்றது, முஷ்ரிக்கீன்களுக்கு கேடு உண்டாகும். எப்படிப்பட்டவங்க? ஜக்காத்தை கொடுக்காமல் பிரியக்கூடிய முஸ்லிக்கீன்களுக்கு காஃபிர் முஷ்ரிக்கீன்களுக்கு கேடுதான் என்ற அந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லப்படுது. அப்ப இந்த இந்த எச்சரிக்கையின் மூலம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, ஜக்காத்தை விடக்கூடியவன் காஃபிர் என்று சொல்லப்படுது. ஏன் ஜக்காத்தை வருவன் அநியாயக்காரன், அநியாயக்காரங்கும் போது ஏன் சொல்லப்படுது? அப்ப சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி தான் ஹஜ்ஜி செய்யாதவன அநியாயக்காரன் என்று காஃபிர் என்று சொல்ற மாதிரி ஒமன் கஃபரன் ஒரு வார்த்தை வருது. ஏன் மல்லம் யஹுஜ்ஜ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹ் கொண்டு வர மாதிரி இங்கேயும் கொண்டு வந்திருக்கின்றான். எனவே இதை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளில் மிகவும் பேணுதல், நாம் படிக்கக்கூடிய அர்த்தம் வைக்கக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதல் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதற்கு முன்பாக இலக்கிய விஷயங்களும் இதன் மூலம் இந்த ஆயத்தின் மூலம் கிடைத்த பயன்களையும் நாம் விளக்கமாக பார்த்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களிலேயும் விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் புரியக்கூடிய சக்தியையும், மேலும் இதை கொண்டு நம்முடைய உள்ளங்களுக்கு ஒளியையும் நிரப்பமான ஈமானையும் இஹ்லாஸையும் தக்வாவையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.